பத்ரி படத்துல மாஸ்டரா நடிச்சவர் இவர் பேரு ஹுசைன். இவர் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட வில்வித்தையில நிறைய பேர் இந்தியால இருந்து பார்ட்டிசிபேட் பண்ண வச்சதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இவர் தான். இப்படி இருக்கிற இவருக்கு தான் இன்னைக்கு கேன்சர்ல 4th ஸ்டேஜ். இது கேட்கறதுக்கு எவ்வளவு ஷாக்கா இருக்கு. ஆனா உதவி செய்ய யாராவது முன் வருவாங்கன்னு பார்த்தா இப்ப வரைக்கும் யாருமே முன் வரல. இதுல நீங்க விஜயும் சொல்றீங்களான்னு கேட்டீங்கன்னா அப்சல்யூட்லி தளபதி விஜய் அவர்களும் முன் வரல அப்படிங்கிற ஒரு நியூஸ் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்படி என்ன ஆச்சு இவருக்கு? ஏன் உதவி செய்ய மறுக்கிறாங்க? அந்த அளவு இந்தியாவுக்காக எவ்வளவோ பண்ணியும் ஏன் யாரும் முன் செய்ய வரல? இதற்கு அவர் என்ன பதில் வைக்கிறாரு? உதயநிதி ஸ்டாலின் பத்தியும் கொஞ்சம் காட்டமா சொல்லியிருந்தாரு. அந்த மாதிரி நிறைய மிக்சட் நியூஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எல்லாமே எக்ஸ்க்ளூசிவா நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மாஸ்டர் ஹுசைன் இவர் நிறைய படத்துல ஒர்க் பண்ணிருக்காரு. இதையும் தாண்டி இந்தியால இருந்து பங்கேற்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், அதுவும் இந்த முக்கியமா இந்த வில்வித்தைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, இதுல ஃபுல்லாவே ட்ரைனிங் கொடுக்குறவர் இவர் மட்டும்தான். ரீசெண்டா நடந்த வில்வித்தையில நம்ம இந்திய மாணவர்கள் நிறைய பேர் ஜெயிச்சுட்டு வந்தாங்க. அதன் மூலமா போய் ரீசெண்டா தான் இவர் உதயநிதி ஸ்டாலினை போய் சந்திச்சுட்டு வந்தாரு. சோ ஒரு நல்ல விஷயமா தான் போயிட்டு இருந்துச்சு. இவரை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவர் நல்ல மனுஷன் தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தோம். கடைசியா போன வாரம் வரைக்கும் கூட இவர் பசங்களுக்கு பிராக்டிஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கிற இந்த நிலைமையில உடம்பு ரொம்ப மோசமா போயிட்டே இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்றப்பதான் தெரியுது இவருக்கு கேன்சர் 4th ஸ்டேஜ். சரி, இப்ப அதுக்கப்புறம் என்ன ஆகுது? எப்பவுமே நமக்கு நடிகர்களுக்கு முடியலன்னா என்ன பண்ணுவோம்? நடிகர் சங்கத்துல இருந்து யாராவது முன்னாடி வருவாங்களா, ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்ப்போம். பட் அவர் கேட்டிருக்காரு. அவர் ஓப்பனாவே கேட்டுட்டாரு. தளபதி விஜய் கிட்டையும் ஹெல்ப் கேட்டுட்டாரு. அதே சமயத்துல தமிழக அரசுக்கும் அவர் கோரிக்கை வச்சிருக்காரு. அதாவது தமிழகத்துல இருந்து அத்தனை மாணவர்களை பங்கேற்க வச்ச ஒரு ஆசிரியரா இவர் கோரிக்கை வைக்கிறார். இப்ப இந்த 2 இடத்துல இருந்துமே ரெஸ்பான்ஸ் வரல. இந்த 2 இடத்துலயுமே பேசவே இல்லை. ஏன்னா தமிழக அரசு இப்ப முக்கியமா பார்க்கப்படுற பிரச்சனை பெரியாரை பத்தி தப்பா பேசிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பட்ஜெட் ப்ராப்ளம், தொகுதி மறுசீரமைப்பு. சோ இதை பத்தியே ரிப்பீட்டடா பேசுறாங்களே தவிர மக்களோட குறை என்னன்னு பார்க்கலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. சரி, இப்போ இந்த மாஸ்டர் விஷயத்துக்கு வருவோம். இப்படிலாம் இருக்கிற ஒரு சமயத்துல என்னன்னா, ஒரு தனியார் நியூஸ் சேனல் போன் பண்ணி கான்டாக்ட் பண்ணி கேக்குறாங்க. அப்போ இவர் கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு. அதாவது நான் எத்தனையோ படத்துல ஒர்க் பண்ணிருக்கேன். இதையும் தாண்டி எத்தனையோ பசங்களை இங்க இருந்து நான் வெளிநாட்டுக்கும் நான் பார்ட்டிசிபேட் அமைச்சிருக்கேன். இந்தியா ரீதியாவும் பெரிய அளவுல கொண்டு வந்திருக்கேன். ரீசெண்டா இப்ப கூட உதயநிதி ஸ்டாலின் அவர்களை போய் மீட் பண்ண. இந்த விஷயம் உதயநிதி ஸ்டாலினுக்கும் தெரிய வந்திருக்கும். இப்ப எனக்கு நடக்கிற விஷயம் நிறைய விஷயங்கள் அவர் காதுக்கு போகுதா போகலையான்னு தெரியல. ஆனா எனக்கு இப்படி இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு யாராவது உதவி செய்வாங்களா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இருந்தாலும் நான் சாவுக்கு என்னைக்குமே பயப்பட மாட்டேன். சாவு என்னை நோக்கி வந்தாலும் நான் எதையுமே கண்டுக்க மாட்டேன். இருந்தாலும் என்ன நம்பி மாணவர்கள் இருக்காங்க. அவங்களை இனிமேலும் மென்மேலும் கொண்டு போகணும்னா அதற்கு நான் உயிரோட இருக்கணும்ல. அதுக்கு கண்டிப்பா தமிழக அரசு ஏதாவது ஒரு ஸ்டெப் வைக்கணும். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இது வரைக்கும் எத்தனையோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் எனக்கு தெரியும், நான் பேசியிருந்தேன். சோ இந்த நியூஸை எப்படியாவது அவர்கிட்ட கொண்டுட்டு போயிடுங்க. மக்கள் உங்களுக்கும் தெரியணும். அப்பதான் என்னோட நிலைமையில இருந்து இப்பல இருந்து என்ன நல்லா ஆக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையை வைக்கிறாரு. இதற்கு இடையில தளபதி விஜய் கிட்ட இந்த விஷயம் போகுதா இல்லையாங்கிறதும் யாருக்கும் தெரிய வரல. ஏன்னா தளபதி விஜய் அவர்கள் சொன்னது என்னன்னா, நான் எப்பவுமே நோட் பண்ணுவேன், சோசியல் மீடியாவை நோட் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கிறப்ப கடந்த ஒரு வாரமாவே இந்த பத்ரி படத்தோட மாஸ்டரோட விஷயம் பரவலா பேசப்படுற நிலையில இதை பத்தி ஏன் யாரும் பேச மாட்டேங்கிறாங்க, கண்டுக்க மாட்டேங்கிறாங்க தெரியல. இதற்கு இடையில நடிகர் சங்கம் ஹெல்ப் பண்ணாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சோ தமிழக அரசும் செய்யல, தளபதி விஜய் அவர்களும் செய்யல, நடிகர் சங்கமும் செய்யல அப்படிங்கிறது ஒரு வருத்தம் கூறிய ஒரு விஷயம்.